வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், ஜடாயு உயிர் நீத்த படலம். சீதை கேட்ட மானை பிடிக்க ராமர் சென்றதும் அவர் திரும்பி மானுடன் வருவதை கற்பனையில் கண்டு அவள் மகிழ்ந்து கொண்டிருந்தாள். அப்போது மாரீசன் பொய்க்குரலில் ராமர் போல ஹா சீதா லக்ஷ்மணா என்று அலறிய அபய குரல் கேட்டு தன்மனால்தான் அப்படி அழைத்தார் என்று எண்ணினாள் அவள். அந்த வினாடியில் பாரவண்டியில் இருந்து சரியும் மணலாக அவள் நெஞ்சிலே சொல்ல முடியாத துன்பம் கவிந்து பெரும் வேதனையை தந்தது. அவள் ஒரு பூங்கொடி பற்றிய கொம்பை இழந்து தரையில் விழுந்தது போல, நல்ல பாம்பு இடியோசை கேட்டு நிலை கொண்டிருந்தது போல தவித்தாள். ஐயோ, இந்த மானை பிடித்து கொடுங்கள் என்று கேட்டு அறிவில்லாமல் என் வாழ்வை முடித்து கொண்டேனே என்று சொல்லி அழுதாள். பிறகு சீதை லக்ஷ்மணனை பார்த்தாள். அந்த குரலால் அவன் எந்தவித திகைப்போ வருத்தமோ அடையாதிருப்பதைக் கண்டு அவள் கோபம் அடைந்தாள். தன் இனிய கணவருக்கு துன்பம் நேர்ந்திருக்கையில் அவருடைய தம்பி சிறிதும் கவலைப்படாமல் இருக்கின்றாரே என்று எண்ணியதும் அவனை நோக்கி, என் ஆருயிர் மணாளர் எதிரியாக வந்த அரக்கன் செய்த மாயையால் அபயம் கேட்டு விழுந்தார். அதை அவர் குரலால் கேட்ட பின்பும் நீர் இங்கே சும்மா நிற்கின்றீரே. அவருக்கு உடன் பிறந்த தம்பியாக இருக்கும் நீர் கணவரை இழந்து தனியே பரிதவிக்கும் என்னை விட்டு நீங்காமல் எனது அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறீரே, இது சரியா என்று கேட்டாள். அன்னையே, என் அண்ணாவை விட வேறொரு சிறந்த வீரர் இந்த உலகத்தில் இருக்கின்றார்களா என்ன? அப்படிப்பட்டவருக்கு ஒரு அரக்கனால் தீங்கு செய்ய முடியுமா? பெண் என்பதால் தாங்கள் பேதமையினால் இப்படி சொல்லுகிறீர்கள். அண்ட கோலத்தில் கடல்களிலும் மலைகளிலும் மற்ற இடங்களிலும் எங்கும் வாழும் பிராணிகள் எல்லாம் துணை வேண்டா சூரரான ராமரின் ஆற்றலுக்கு முன் மிகவும் சாதாரணமானவை. ஆகவே துணையின்றி தனியே சென்ற அவர் போரில் சிறிதும் தாழ்வடைய மாட்டார். பஞ்சபூதமும் அவர் கோபித்த உடனே நிலை குலையும். அவர் ஆற்றலை கருதாது அவர் யார் என்று எண்ணி இப்படி துன்பப்படுகின்றீர்கள். அவர்தான் அரக்கனிடம் பலமிழந்து துணை வேண்டி இப்படி கூப்பிடுவாரா? அப்படி கூப்பிடு நேருமானால் அண்ட சராசரங்கள் யாவும் தலைகீழாய் மாறி அழிந்து போய்விடும். பிரம்மன் முதல் ஜீவராசிகளும் தீந்து போய்விடும். மேலும் அவருடைய ஆற்றலை பற்றி இன்னும் நான் என்ன தெளிவாக சொல்ல வேண்டும்? தங்கள் விவாகத்தில் சிவதனுஷுவை முறித்து ஆற்றலை தாங்கள் உணரவில்லையா? அதைவிட மேலான வலிமையும் இந்த உலகத்தில் வேறு ஒருவருக்கு இருக்கிறதா? என் தமையனார் தாங்கள் இப்பொழுது நினைத்தது போல் அடைவாரானால் மூவுலகமும் அழியும். தேவர்களும் முனிவர்களும் பெரியோர்களும் இறந்து விடுவார்கள். நல்ல தர்மமும் கூட அழியும். ராமபிரானுடைய அம்பு பட்டு இறக்கும் அரக்கன் சாகும் போது கூவிய வஞ்சக குரலே நம் செவியில் பட்டது. ஆகவே இதற்காக வருந்தாமல் இருக்க வேண்டுகிறேன். லக்ஷ்மணன் கூறியதை கேட்ட சீதை அவனை கோபத்துடன் பார்த்து, ஒரு நாள் பழகியவர்களும் தமது அன்பருக்கு துன்பம் நேர்ந்தால் அதற்காக தமது உயிரையும் கொடுப்பார்கள். ஆனால் நீரோ அவருடன் பிறந்து நெடுநாள் பழகியும் அவருக்கு துன்பம் ஏற்பட்ட இந்த நேரத்தில் சற்றும் கவலைப்படாமல் இங்கே நிற்கின்றீர். இனி எனக்கு வேறு கதி என்ன இருக்கிறது? இப்பொழுதே நான் தீக்குளித்து இங்கேயே இறக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தீ மூட்டி அதில் குதிக்கப் போனாள். அப்பொழுது இளைய பெருமாள் அவளை தடுத்து நிறுத்தி அவளுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி, தாயே, தாங்கள் இறக்க வேண்டாம். தாங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் அஞ்சுகிறேன். தங்கள் கட்டளையை மறுக்க மாட்டேன். கவலைப்படாமலே இங்கே இருங்கள். அடியேன் போகிறேன். விதியை வெல்பவர் யார்? கேடு இப்போது உண்டாகப் போகிறது. நமது பெருமானின் கட்டளையை மீறி போவதென்று தாங்கள் என்னை சொல்லுகிறீர்கள். தனியே இருக்கிறீர்கள் என்று சொன்னான். பின்பு அவன் நெஞ்சம், நான் சொல்லாமல் இங்கே இருந்தால் அன்னை நெருப்பில் விழுந்து இறப்பார். அண்ணலிடம் சென்றாலோ இங்கு தனியாக இருக்கும் அன்னைக்கு தீங்கு நேரும். இவை இரண்டில் நான் எதை தவிர்ப்பேன் என்று வருதியது. ஆயினும் அவன், தருமம் காக்குமானால் காக்கட்டும், அன்னை இறக்கும்படி இங்கே நான் இருப்பதை காட்டிலும் இந்த இடத்தை விட்டு நீங்கிச் செல்வதே நல்லது என்று நினைத்தான். கடைசியாக அவளை பார்த்த லக்ஷ்மணன், அன்னையே, நான் போகின்றேன். நமக்கு காவல் செய்து வரும் கழுகுராஜனான ஜடாயு பார்த்து தம்மால் இயன்ற அளவும் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி விடைபெற்று அண்ணலை தேடி நடந்தான். ராவணன் சீதையை கவர்ந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் மாரீசனை மானாக அனுப்பிவிட்டு தான் வேறொரு வழியாக வந்து பர்ணசாலைக்கு அருகில்
தவசி வேடத்தோடு தக்க நேரத்தை பார்த்து கொண்டு மறைந்திருந்தான். லக்ஷ்மணன் சீதையை தனியே விட்டு சென்றதும் அவன் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தான். வற்றிய உடலும் முதிய தோற்றமும் நடுக்கம் கொள்ளும் தளர்நடையும் கொண்டு சாமகானத்தை பாடியபடி பர்ணசாலையின் முன் வந்து நின்றான். அவ்வாறு வந்து நின்ற ராவணன், இந்த பர்ணசாலைக்குள் யார் இருக்கிறார்கள் என்று மெலிந்த குரலில் கேட்டான். அவன் குரல் கேட்டு வெளியே வந்து பார்த்தால் சீதை. எதிரே வயோதிக முனிவர் ஒருவர் நிற்பதைக் கண்டதும், முனிவர் பெருமானே, இங்கே வாருங்கள் என்று வரவேற்றாள் அவள். ராவணன் முதன் முறையாக தன்னை வரவேற்ற கற்பரசியான ஜானகியை தனது கண்களால் பார்த்து மகிழ்ந்தான். அப்படி அவளை பார்த்த உடனே அவன் நெஞ்சில் ஏக்கம் மிகுந்தது. அவளை கண்ட மகிழ்ச்சியால் அவனுடைய தோள்கள் பூரித்தன. அதே சமயம் அவளை பெற முடியாதோ என்னும் சந்தேகத்தால் அவை மெலிந்தன. அவளை கண்டதால் மயங்கிய அவனுடைய நெஞ்சம், இப்பேரழகியை காண்பதற்கு எனக்குள்ளே 20 கண்கள் போதுமோ? எனக்கு இமையாத கண்கள் 1000 இல்லையே. நான் தவத்தால் பெற்ற 3.5 கோடி ஆயிலும் இவளை அனுபவிப்பதற்கு போதுமோ? தேவர்களும் அசுரர்களும் நான் வேண்டிய பொழுதெல்லாம் வந்து எனக்கு பணிபுரிகின்றார்கள். நானோ இனி இவளை அரசியாக்கிவிட்டு இவள் சொல்லும் வேலைகளை செய்து வாழ்வேன். வேண்டாம் வேண்டாம், இவளை பற்றி எனக்கு கூறிய தங்கைக்கே என் அரசாட்சியை கொடுப்பேன் என்றெல்லாம் நினைத்தது. தான் சொல்லியவை காதில் வாங்காமல் நின்று கொண்டிருந்த ராவணனை பார்த்த சீதை மீண்டும், முனிப்பூங்கவரே, இங்கே எழுந்தருள்வீராக என்று கூறி வரவேற்று அவனை பிரம்பு ஆசனத்தில் அமரச் சொன்னாள். சீதையின் விருப்பப்படியே கபட சந்நியாசியான ராவணன் அதில் அமர்ந்து அவளை பார்த்து கேட்டான், இது எந்த இடம்? இங்கே தங்கி வசிக்கும் முனிவர் யார்? அன்னையே, தாங்கள் யார்? இவ்வார்த்தைகளை கேட்ட அவள், இவர் இந்த இடத்துக்கு புதியவர், கபடம் இல்லாதவர் என்று எண்ணி அவனுக்கு பதில் சொல்லத் தொடங்கினாள். பெருமையுள்ளவரே, தசரத சக்கரவர்த்தியின் மைந்தர் தமது தாயின் கட்டளையால் இங்கு தம் தம்பியுடன் வந்து வசிக்கிறார். அவருடைய பெயரை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். தாங்கள் சொன்ன செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களை நான் கண்டதில்லை. ஆனால் ஒருமுறை கங்கை பாயும் கோசல நாட்டுக்கு சென்றுள்ளேன். அது சரி, தாங்கள் யாருடைய திருமகள்? சன்மார்க்க முனிவரே, நான் ஜனக மகாராஜரின் முதல் புத்திரி. என் பெயர் ஜானகி. நான் இங்கே வந்துள்ள சக்கரவர்த்தியின் மூத்த மைந்தரின் மனைவி என்ற சீதை மீண்டும் அவனை நோக்கி, மிகவும் முதியவரான தாங்கள் இந்த காட்டு வழியில் துன்பத்தோடு நடந்து எங்கிருந்து இங்கு வந்தீர்கள் என்று கேட்டாள். உடனே ராவணன், இந்திரனுக்கும் இந்திரன், சித்திரத்தில் எழுத முடியாத அழகன், பிரம்மனின் குலத்தில் பிறந்தவன், உலகமும் ஆள்பவன், இப்படிப்பட்ட ஒருவன் இருக்கின்றான். அவன் முன்பு கைலாச மலையை வேரோடு பறித்தெடுத்த வலிமையுடையவன். திக்கஜங்களை ஓட ஓட விரட்டி அவற்றின் தந்தங்களை முறித்தவன். அவனுடைய மாளிகையின் வாசலில் பணியாளராக எப்பொழுதும் தேவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய பெருமையை பூரணமாக சொல்வதென்பது முடியாத காரியம். கற்பக விருட்சம் முதலிய தேவலோகத்து ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவனுக்கு வசப்பட்டுள்ளன. அவன் வசிக்கும் இடம் கடல் சூழ்ந்த பொன்மயமான இலங்காபுரி. அவனுக்கு தேவமாதரான மேனகை, திலோத்துமை, ஊர்வசி, ரம்பை ஆகியவர்களே கால் பிடிப்பார்கள். சந்திர சூரியனும் அவன் விருப்பப்படியே தங்களுடைய இயற்கையான நிலை மாறி சஞ்சரிப்பார்கள். இந்திராதி தேவர்கள் அவனுடைய அரண்மனையின் காவலராக இருக்கின்றார்கள். நாகலோகத்தில் உள்ள போகவதி என்னும் நகரத்தை காட்டிலும் மற்ற நகரங்களை காட்டிலும் அழகும் சிறப்பும் வாய்ந்தது இலங்காபுரி. உலகத்திலும் உள்ள குற்றமற்ற இனிய பொருட்கள் யாவும் அங்கே இருக்கின்றன. பிரம்மதேவனின் வரத்தால் அழிவில்லாத ஆயுளோடு பெருமையான வாழ்வை அவன் வாழ்கிறான். சிவபெருமான் தந்த வாளாயுதம் உடையவன். எல்லா கிரகங்களையும் தனது சிறைச்சாலையில் பிடித்து வைத்திருக்கின்றான். மேலும் அவன் கொடுமையில்லாத நல்லொழுக்கம் உடையவன், பரந்த நூற்கேள்வி உடையவன், நடுநிலைமை தவறாதவன், காமனும் கண்டு மதி தடும்பாறும்படியான காலை பருவம் கொண்டவன், திரிமூர்த்திகளுடைய மகிமை முழுவதும் பெற்றவன். எல்லா உலகத்து அழகிய பெண்களும் அவன் அருளை பெற காத்து நிற்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தனது இன்பத்தை கொடுக்காமல் தன் மனதுக்கினிய ஒரு மங்கையை தேடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய இலங்காபுரியில் வசிக்க விரும்பி நான் அங்கு சென்று நெடுங்காலம் தங்கியிருந்தேன். இப்பொழுது தான் நான் அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வந்தேன் என்றான். மாதவ செல்வரே, வேதங்களையும் அந்த வேதங்களுக்கு உரிய அந்தணர்களின் கருணையையும் விரும்பாமல் இறைச்சியுண்டு வாழும் கொடிய அரக்கர்களின் ஊரில் தாங்கள் தங்கி வாழ்ந்ததற்கு என்ன காரணம்? அதிக தவமுடைய முனிவர்களின் அருகிலே தங்கவில்லை. பரிசுத்த மனமுடையவர் வாழும் ஊரிலே தங்கி வாழ நினைக்கவில்லை.
தர்ம மார்க்கத்தை கொஞ்சமும் நினைக்காத அரக்கர்களின் நடுவிலே தங்கியிருந்தீர்கள். என்ன செய்தீர்கள் என்று கேட்டாள் சீதை. அதற்கு ராவணன், அரக்கர்கள் அந்த தேவர்கள் போல தீயவர்கள் இல்லை, அவரில் எங்களைப் போன்றவர்களுக்கு நல்லவர்களே என்றான். ராவணன் அப்படி கூறியதை கேட்ட பின்பும் அரக்கனே மாயையால் இப்படி தவவேடத்தில் வந்திருக்கிறான் என்பதை சீதை அறியவில்லை. அவன் மேல் சந்தேகமும் சிறிதும் கொள்ளவும் இல்லை. அவள் பழையபடி நல்முனிவர் என்றே எண்ணி அவனை பார்த்து, கொடியவர்களின் நட்பை கொண்டவர்கள் தூயவர்களாக ஆக மாட்டார்கள், பழைய அத்தீய நெறியில் தொடர்புடையவர்களாகவே இருப்பார்கள் என்று சொன்னாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் அவன் தன்னை பற்றி அவள் சந்தேகம் கொண்டாளோ என்று சந்தேகம் கொண்டான். உடனே அச்சந்தேகத்தை அவள் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அவளிடம், உலகிலும் வாழ்பவர்கள் அனைவரும் தடுமாற்றம் இல்லாமல் வல்லமையுடைய அந்த அரக்கர்களின் இயல்போடு தழுவி நடக்காமல் அதைவிட வேறு என்ன செய்ய வழி இருக்கிறது என்றான். நல்லோரை காப்பதற்கே சக்கரவர்த்தி புதல்வர் இங்கே வந்து தங்கி தவம் செய்கிறார். ஆகவே நிச்சயமாக அந்த கொடிய அரக்கர்கள் அவரால் மாண்டொழிவார்கள். பின்பு உலகத்துக்கே துன்பமில்லை என்று கூறினாள். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.